Hi, I'm Karthikeyan. லாஸ்ட் டைம் நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த தடவை நம்ம லென்த் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதோட இன்டைரக்ட் மெத்தட்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலாகவே நம்ம ஒரு மீட்டர் ஸ்கேலில் 10⁻³ 10⁻² மீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வெர்னியர் கேலிப்பர்ஸில் 10⁻⁴ மீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். But for example, the distance between sun and earth, the distance between sun and moon, அது என்ன பார்த்தோன்னா ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ். அதுனா செவரல் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ், செவரல் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கான இன்டைரக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் டு மெஷர் லார்ஜ் டிஸ்டன்ஸ் பேரலாக்ஸ் மெத்தட். இந்த மெத்தட் எதுவுமே இல்லை. பேரலாக்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒரு லெஃப்ட் ஐயை மூடிக்கோங்க. ரைட் ஐயிலேருந்து ஒரு பென்சில் டிப்பை பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ரைட் ஐயை மூடிக்கோங்க. உங்கள் லெஃப்ட் ஐயை அந்த பென்சில் டிப்பை பாருங்கள். அதில் ஒரு ஷிஃப்டின் பொசிஷன் நம்மளுக்கு தெரியும். அது எதனாலனா நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஐஸ், அதனால தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஐஸ் தான் அதோட பேர் பேசிஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த லார்ஜ் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் 2 points A and B on earth. ஸோ 2 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், A, B. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏலேருந்து எந்த பிளானட் இல்லை எந்த பாயிண்ட் இன் ஸ்பேஸ் ஆர் யூனிவர்ஸ் அது ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸை நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏலேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம். அதோட லென்த் D அப்படின்னு காமிக்கிறாங்க. டின்னு நம்மளுக்கு வருது. அண்ட் தென் பியிலேருந்து நம்ம திரும்பி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம் பாயிண்ட் பிக்கு. திரும்பி அதோட லென்த் டின்னு மெஷர் பண்ணிக்கிறோம். பட் இதுக்கு ஏக்கும் பிக்கும் இருக்கிற 2 பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பின்னு வச்சுக்கிறோம். ஸோ த ஏபி விச் இஸ் கால் பேசிஸ். அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் ஏபிபி அதை தீட்டா அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த ஆங்கிள் பேர் பேரலாக்ஸ் ஆங்கிள். ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லார்ஜ் டிஸ்டன்ஸ்னாலே அதை நம்ம டி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அந்த லார்ஜ் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஏபின் அதாவது பின்ற டிஸ்டன்ஸ் ஸ்மால் பி டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் டீட்டா பேரலாக்ஸ் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ ஏபின்றது ஒரு ஆர்க் ஆஃப் லைன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிளில் இருக்கிற ப்ரெசண்டான ஒரு பார்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதை வச்சு பார்க்கும்போது ஆர்க் லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது D = B/θ. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம டி டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.